இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 21ஆம் தேதி மே மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். புங்குடுதீவு மாணவியின் கொலை தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கையெடுப்பு. அரசு உத்தியோகத்தர்களுக்கான ஒழுக்க விழுமியங்கள் இன்று அறிமுகம். சிரியாவின் பல்மைரா நகர் IS கிளர்ச்சியாளர்கள் வசம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. யாழ்ப்பாணத்தின் நிலைமைகளை ஆராய்வதற்காக போலீஸ் மா அதிபர் NK இளங்குகோன் நேற்று அங்கு விஜயம் செய்திருந்தார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய பிரதேசத்தின் பாதுகாப்பில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். புங்குடுதீவில் பாடசாலை மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட 127 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் நேற்று பிற்பகல் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தியிருந்தனர். இதனையடுத்து நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதன் பொருட்டு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் யாழ் பிரதேசத்திற்கு சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர குறிப்பிடுகின்றார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான பொறுப்பு போலீஸ் மா அதிபரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. இதன் பொருட்டு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தற்போது யாழ் பிரதேசத்திற்கு சென்றுள்ளார்கள். குறிப்பாக யாழ் ஊர்காவல்துறை மக்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். சந்தேக நபர் ஒருவரை கைது செய்த பின்னர் அவருக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் போலீசாரிடம் இல்லை. குற்றம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு சாட்சியங்களை திரட்டி அதன் பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதே போலீசாரின் கடமையாகும். நீதிமன்ற செயற்பாடுகள் ஊடாகவே எந்தவொரு நபருக்கும் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும். எனவே இந்த விடயம் குறித்து புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என அந்த பிரதேச மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த குற்ற செயல் தொடர்பான விசாரணைகள் முழுமையாக இடம்பெற்று வருகின்றன. கிளிநொச்சி ரயில் நிலையத்திற்கு அருகில் தாயொருவரினால் கைவிடப்பட்டிருந்த நிலையில் சிசு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பிறந்து ஒரு நாளை நிரம்பிய இந்த சிசு நேற்றிரவு 8:30 மணியளவில் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சிசு ஒன்று கைவிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் போலீசார் சிசுவை பாதுகாப்பாக மீட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். சிசுவின் தாயாரை கண்டறிவதற்கான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி 14வது நாளான இன்றைய தினம் சிலாபம் மாதம்பை ஊடாக நாத்தாண்டியை நோக்கி பயணிக்கின்றது. சக்தி, சிரசு, நியூஸ் போஸ்ட், கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை முன்னெடுத்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிருஷான். தேசத்தை ஒற்றுமை பயணத்தின் இன்றைய தினத்துக்கான வாகன தொடரணி வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான முன்னீஸ்வரம் ஆலயம் அமைய பெற்றுள்ள சிலாபம் நகரில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் வரையறுக்கப்பட்ட கேப்டன் மகாராஜா நிறுவனத்தின் MBC MTV ஊடக வலையமைப்பு, கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணியானது இன்று காலை சிலாபம் நகரில் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து இன்று முற்பகல்
11 மணி அளவில் மாதம்பை நகரை சென்றடைய இருக்கின்றது. அங்கிருந்து எங்களுடைய வாகன தொடரணியானது இன்று பிற்பகல் 2 மணி அளவில் நாத்தாண்டியா வரை சென்று எங்களுடைய இன்றைய 14வது தினத்துக்குரிய அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 3 பகுதிகளிலும் பிரதான நகரங்களில் எங்களுடைய வாகன தொடரணியை வரவேற்பதற்கான அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றனர். ஆகவே சிலாபம், நாத்தாண்டியா மற்றும் மாதந்தை வாழ் அனைத்து சொந்தங்களும் உங்களுடைய ஆதரவினையும் ஆசீர்வாதங்களையும் தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எங்களுடைய இந்த வாகன தொடரணிக்கு வழங்க முடியும். ஆகவே வீதியின் இரு மருங்கிற்கும் வருகை தந்து உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு இந்த நேரத்தில் எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் அன்போடு அழைப்பு விடுக்கின்றது தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி. இந்த வாகன தொடரணி தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் பிளஸ் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக சிலாபத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. அரசாங்கம் கொள்வனவு செய்துள்ள நெல் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என உணவு பாதுகாப்பு அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தெரிவித்தார். இது தொடர்பில் எடுக்கவுள்ள தீர்மானம் குறித்து கலந்துரையாடி வருவதாக அமைச்சர் கூறினார். பெரும்போக்கு அறுவடையின் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட 1,55,000 மெட்ரிக் டன் நெல் களஞ்சியங்களில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதில் 75,000 மெட்ரிக் டன் நெல் அவசர தேவை ஏற்படும் இடத்தை பயன்படுத்துவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மீதமுள்ள நெல்லை தனியார் பிரிவுகளுக்கு அல்லது வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காமினி ஜெயவிக்ரம பெரேரா கூறினார். அதிகளவிலான விளைச்சல் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் வடக்கிலும் வடமத்திய மாகாணத்திலும் பருவம் தவறி பெய்யும் மழையினால் செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பெரும்போகத்தில் கிடைத்த விளைச்சல் தொடர்பில் ஒரு வாரத்திற்குள் அல்லது 10 நாட்களின் இறுதியில் தீர்மானம் எட்டப்படும் எனவும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். கல்வி நடவடிக்கைகளுக்கு மூலதனம் இடாவிட்டால் நாட்டின் அபிவிருத்திகள் உரிய முறையில் அமையாது என சிறுவர் விவகார அமைச்சர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எந்தவொரு நாடும் கல்வியில் முதலீடு செய்யாமல் முன்னேறி செல்லவோ அல்லது அபிவிருத்தி அடையவோ முடியாது என்பது எனது நிலைப்பாடு. எமது நாட்டில் மிக சிறந்த தனியார் கல்வி முறைமை காணப்படுகிறது. இதுவே அதற்கான தருணம். இதுவே தற்போதைய அரசின் அடிப்படை இலக்காகும். வெகு விரைவில் இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உயர்கல்வி மற்றும் கல்விக்காக சிறந்த நிதி ஒதுக்குகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். எதிர்காலத்தில் கல்விக்காக சிறந்த முதலீடுகளை மேற்கொள்வோம் என நம்புகின்றேன். அவ்வாறு இல்லாவிடின் சிறந்த அபிவிருத்திகளை நாம் அடைய முடியாது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம். வணக்கம் கிருஷான். தற்போது இலங்கையில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி ஆரம்பிக்க தொடங்குவதற்குரிய ஏதுநிலை தென்படுகின்றது. இருந்த போதிலும் மேற்கு சப்ரகமுக தெற்கு மத்திய மாகாணங்களில் மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இலங்கை தீவை சுற்றியுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.
நாணய மாற்று விகிதம் தொடர்பான இன்றைய நிலவரம் அடுத்து. நாம் தேடும் திறமைசாலி நீங்களா? திறமையான பட்டதாரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளராக, செய்தி வாசிப்பாளராக பணியாற்ற விரும்புகின்றீர்களா? விண்ணப்பியுங்கள். புகைப்படத்துடனான உங்கள் சுய விபர கோவையை எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி @maharaja.lk. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback @newsfirst.lk.